ப்ளவுஸில் வர ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கழுத்தை கேன்வாஷ் வச்சு எப்படி அடித்து திருப்பணுங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கழுத்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 1.5 இன்ச் அளவில் நான் கேன்வாஷ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 இன்ச் அளவில் தான் நம்ம தையல் போட போகிறோம். எப்படி தைக்கணும்னா, துணியோட ரைட் சைடுக்கு மேலே உங்களுடைய லைனிங்கை இந்த மாதிரி வைக்கணும். கேன்வாஷ் கட் பண்ணும்போது இந்த ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஊப்பட்டியை நைப்பட்டி பக்கம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கேன்வாஷை தவிர்த்து உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கழுத்தோட வளைவு நல்லா திரும்பி வர்றதுக்காக இந்த மாதிரி கர்வாக இருக்கிற இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போது இந்த லைனிங்கை மட்டும் இப்படி மேலே தள்ளிட்டு இந்த பிசர் லைனிங் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த லைனிங் மேலே ஓரமாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா 1/2 இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 தையல் போட்டதுக்கப்புறமா இது துணியோட ராங் சைட் பக்கம் இப்படி தள்ளிடணும். இதை இப்படியே வச்சு நல்லா அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் அப்படியே நின்றுடும். இது பொட்டிக் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணுறது. இதே நார்மல் ஃபினிஷிங்னா இதே ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மெயின் கிளாத்துக்கு மேலே ஓரமாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி ஓர தையல் போட்டோம்னா துணியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக்கை இப்படி தான் அடிச்சு திருப்பணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.